வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அதாவது ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நம்ம ஏப்ரல் 2023ல ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. அந்த ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the balance sheet and information given below, prepare a consolidated balance sheet. பாத்தீங்கன்னா liabilitiesல share capital ₹1 per share, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிரெடிட் ஆர் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் லயபிலிட்டியில இருக்கு. அண்ட் அசெட் சைட் பாத்தீங்கன்னா சன்ட்ரி அசெட், அதுக்கப்புறம் ஷேர்ஸ் இன் எஸ் லிமிடெட் 900 ஷேர்ஸ் அட் காஸ்ட் 1200. ஓகே, ரொம்ப நிறைய இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை, ஏன்னா இது ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் அப்படின்றதுனால நமக்கு சிம்பிளா தான் இருக்கு. அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாருங்க. when H Limited acquires the share in S Limited, the profit and loss account of the latter had a credit balance of rupees 220. அதாவது H Limited S Limited அக்வயர் பண்ணும்போது கிரெடிட் பேலன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எவ்வளவு இருந்திருக்குன்னா 220 இருந்திருக்கு. அண்ட் க்ளோசிங்ல பாத்தீங்கன்னா 300 இருந்திருக்கு. ஓகேவா? அப்ப பிசினஸ் அக்வயர் பண்ணும்போது இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பனிங் பேலன்ஸ்னு அர்த்தம். ஓகே, எஸ். இப்ப இந்த ப்ராப்ளம் போடலாமா? எஸ், பாருங்க. இதுல வந்து பேலன்ஸ் ஷீட் எந்த டேட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் கொடுக்கல. பேலன்ஸ் ஷீட் டேட்லாம் எதுவும் கொடுக்கல. அதனால நம்ம இதை என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டே நம்ம வந்து அக்வயர் பண்ணிட்டாங்க. அதாவது அக்கௌண்டிங் இயரோட ஸ்டார்டிங்லே பிசினஸ் அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணி போட போறோம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ஹோல்டிங் கம்பெனி ஷேர், மைனாரிட்டி ஷேர். பாத்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனி எவ்வளவு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காங்க? 900 ஷேர்ஸ் வச்சிருக்காங்க. மொத்த ஷேர் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ₹1 per ஷேர் இல்லையா? இப்ப எஸ் லிமிடெட்ல பாருங்க 1000 rupees இருக்கு. அப்ப ஷேரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1 per ஷேர் அப்படின்னும் போது 1000 ஷேர்ஸ் இங்க இருக்கு. ஓகே, அதுல வந்து 900 ஷேர்ஸ் ஹோல்டிங் கம்பெனி வச்சிருக்காங்க. அண்ட் மைனாரிட்டி அப்ப எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஷேர்ஸ். ஏன்னா மொத்தமே 1000 ஷேர் தான். அதுல 900 ஷேர்ஸ் ஹோல்டிங் கம்பெனி. அப்ப மைனாரிட்டி இது 100. இப்ப இது ரேஷியோ எடுத்தோம் அப்படின்னா 9:1. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீ அக்வசிஷன் எத்தனை மந்த், போஸ்ட் அக்வசிஷன் மந்த் எத்தனை அப்படின்றத பார்க்கணும். இப்ப நம்ம என்ன சொன்னோம், இதுல டேட் எதுவுமே கொடுக்காததுனால, அதாவது இயரோட ஸ்டார்டிங்லே அக்வயர் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அப்ப ப்ரீ அக்வசிஷன் மந்த் பாத்தீங்கன்னா 0. ஏன்னா ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் எல்லாமே போஸ்ட்ல தான், போஸ்ட் அக்வசிஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேட்டே வந்து பாத்தீங்கன்னா அக்வயர் பண்ணதுனால ப்ரீ அக்வசிஷன் மந்த் கிடையாது. போஸ்ட் அக்வசிஷன் மந்த் தான் 12 monthsமே. ஓகே, இப்ப நம்ம கரண்ட் இயர் ப்ராஃபிட் வேணும். ஏன்னா கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல நமக்கு வந்து ப்ரீக்குன்றது கேபிட்டல் ப்ராஃபிட் போகும். அண்ட் கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல போஸ்டோடது ரெவென்யூ ப்ராஃபிட்க்கு போகும். எஸ். இப்ப பாருங்க, கரண்ட் இயர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் P&L. இப்ப பாத்தீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் P&Lன்றது இங்க பேலன்ஸ் ஷீட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க 300. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் மைனஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓப்பனிங் பேலன்ஸ்ன்றது பிசினஸ் அக்வயர் பண்ணும்போது 220 இருக்கு இல்லையா? இதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ். பாருங்க, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் க்ளோசிங் பேலன்ஸ் மைனஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஓப்பனிங் பேலன்ஸ். இப்ப 300 மைனஸ் 220 போட்டோம்னா 80. இதுதான் கரண்ட் இயர் ப்ராஃபிட். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் கேபிட்டல் ப்ராஃபிட் நம்ம அசர்டைன் பண்ணலாமா? கேபிட்டல் ப்ராஃபிட்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த கரண்ட் ப்ராஃபிட் இருக்கு இல்லையா? கரண்ட் இயர் ப்ராஃபிட், அதுல வந்து ப்ரீயோடது எடுக்கணும். இப்ப பாருங்க, ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ஜெனரல் ரிசர்வ் இல்ல, ஏன்னா ஜெனரல் ரிசர்வே கிடையாது. ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதுதான், இந்த 220 பிசினஸ் அக்வயர் பண்ணும்போது இருந்தது இல்லையா? அது கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல ப்ரீ பார்த்தனா 0 மந்த் தான். அப்ப கரண்ட் இயர் ப்ராஃபிட்டும் கிடையாது, டேஷ். ஓகே, புரிஞ்சுதா? ஏன் கரண்ட் இயர் ப்ராஃபிட் டேஷ் போட்டிருக்கோம்னா, இந்த ப்ரீ அக்வசிஷன் மந்த் 0. ஒருவேளை இங்க மந்த்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல இருந்து அத்தனை மந்த்துக்கு ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு நம்ம இங்க போட்டிருக்கணும். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கேபிட்டல் ப்ராஃபிட்ன்றது இந்த 220 தான். இப்போ இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்ட நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டிக்கும் பிரிக்கணும். ஹோல்டிங் கம்பெனியோட ப்ரொபோர்ஷன் எவ்வளவு? 9/10. 10ன்றது எப்படி? இந்த 9 பிளஸ் 1 தான் 10. ஓகே, அப்ப 9/10 ஹோல்டிங் கம்பெனிக்கு பாருங்க 198 வருது. இது வந்து மைனாரிட்டிக்கு பாத்தீங்கன்னா 1/10. 220 into 1/10 போட்டோம்னா 22. இது மைனாரிட்டி ஷேர். ஓகே, இப்ப கேபிட்டல் ப்ராஃபிட்ட ஹோல்டிங்க்கும் மைனாரிட்டிக்கும் பிரிச்சிட்டோம்.
இப்ப ரெவென்யூ ப்ராஃபிட்ன்றது என்னன்னா இந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டோட ப்ரீ வந்து கேபிட்டலுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி போஸ்டோடது தான் நம்ம ரெவென்யூ. பாருங்க கரண்ட் இயர் ப்ராஃபிட்ல 80 into 12/12. ஏன்னா போஸ்ட் அக்விசிஷன் பீரியட் வந்து 12 months இல்லையா? அப்ப 80 மொத்தமுமே ரெவென்யூ ப்ராஃபிட் தான். இப்ப இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்ட நம்ம ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டிக்கும் பிரிக்க போறோம். பாருங்க 80 into 9/10 72, 80 into 1/10 8. ஓகேவா? எஸ். இப்ப நம்ம வந்து கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, ரெவென்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஓகே, அதோட ஃபார்மேட் தெரியும் இல்லையா? எஸ். பாருங்க ஃபர்ஸ்ட் மைனாரிட்டிக்கு நம்ம என்ன போடணும்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை மைனாரிட்டி. இப்ப ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஹெல்டு பை மைனாரிட்டின்றது என்னன்னா இந்த 1000 தான். அதாவது எஸ் லிமிட்டடோட 1000 ஷேர்ஸ், அதுல மைனாரிட்டியோட ப்ரொபோர்ஷன் என்ன 1/10. அப்ப 1000 into 1/10 100 வருது. அப்புறம் இந்த மைனாரிட்டி ஷேர் கேபிட்டல் ப்ராஃபிட்டோட மைனாரிட்டி ஷேர், ரெவென்யூ ப்ராஃபிட்டோட மைனாரிட்டி ஷேர், இது மூணும் சேர்ந்தது தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஓகே, இது மூணுத்தையும் ஆட் பண்ணா எவ்வளவு வருது பாருங்க 130. ஓகேவா? எஸ். இப்ப மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா குட்வில்லா கேபிட்டல் ரிசர்வான்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்ப அதுக்கான ஃபார்மேட் தெரியும் இல்லையா? பாருங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னன்னா இந்த ஹெச் லிமிட்டட்ல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அதாவது எஸ் லிமிட்டட்ல ஹெச் லிமிட்டட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க 1200. இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதை போட்டாச்சு. இதுல இருந்து ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். ஓகே, எப்படி நம்ம மைனாரிட்டி போட்டோமோ அது மாதிரி ஹோல்டிங்கோட ஃபேஸ் வேல்யூ 1000ல 9/10 போட்டோம்னா 900. அதுக்கப்புறம் நம்ம வந்து கேபிட்டல் ப்ராஃபிட்ல ஹோல்டிங்கோட ஷேர் 198. இதையும் மைனஸ் பண்ணணும். கேபிட்டல் ப்ராஃபிட் ஹோல்டிங்கோட ஷேர் 198. ஓகே, இப்ப இதை மைனஸ் பண்ண பிறகு வர்றதுதான் நமக்கு குட்வில். ஒருவேளை பாசிட்டிவா வந்தா குட்வில், நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா கேபிட்டல் ரிசர்வ். இங்க பாத்தீங்கன்னா 1200, இங்க 900, 198. இது கம்மியா தான் இருக்கு. சோ நமக்கு பாசிட்டிவா வருது 102. இதுதான் வந்து குட்வில். ஓகேவா? இப்ப நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அண்ட் குட்வில்லும் கண்டுபிடிச்சிட்டோம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் 130 வந்தது, குட்வில் ஒரு 102. இதெல்லாம் வந்து நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல போடணும். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் போடுறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, நோட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் தெரியும் இல்லையா? எஸ். நம்மளோட ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல எப்படி பேலன்ஸ் ஷீட் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இங்க அடிஷனலா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போடுறோம், அவ்வளவுதான். இப்ப ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல். ஷேர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா இந்த எஸ் லிமிட்டட் எடுக்க கூடாது. அதாவது எஸ் லிமிட்டட நம்ம என்ன பண்ணிட்டோம், இதுல வந்து கேபிட்டல் ரிசர்வோ இல்ல குட்வில்லோ கண்டுபிடிக்கிறதுக்கோ மைனாரிட்டிக்கும் எடுத்துட்டோம். அதனால இந்த கேபிட்டல் வராது, வெறும் இந்த கேபிட்டல் மட்டும் தான் வரும் 1400. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஃபிட்டை நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் ரெவென்யூ ப்ராஃபிட்னு பிரிச்சாச்சு. அதனால இதுவும் வராது. இங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எதுவுமே இல்ல. சோ நம்ம இப்ப வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நமக்கு என்ன வரும் அப்படின்னா ரெவென்யூ ப்ராஃபிட், ஹோல்டிங் கம்பெனியோட ரெவென்யூ ப்ராஃபிட் இருந்தது இல்லையா, அது மட்டும் தான் இங்க வரப்போகுது. எஸ். பாருங்க, ஏன்னா இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு வேலை இருந்தது ஹெச் லிமிட்டட்லன்னா நம்ம போட்டிருக்கலாம். இங்க எதுவுமே இல்லாததுனால நம்ம டேஷ் போட்டுட்டோம். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட் அதை வந்து இங்க போட்டுட்டோம். கேபிட்டல் ப்ராஃபிட்டை நம்ம குட்வில் கால்குலேஷனுக்கு எடுத்துட்டோம். ரெவென்யூ ப்ராஃபிட்டை இங்க போட்டிருக்கோம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு கிரெடிட்டார். கிரெடிட்டார்ன்றது நம்மளோட ட்ரேட் பேயபிள்ல வரும். இப்ப ஹெச் லிமிட்டட் இருந்ததுன்னா ஹெச் லிமிட்டோட எஸ் லிமிட்டோட ஆட் பண்ணி போடணும். இதுல வந்து வெறும் எஸ் லிமிட்டட் மட்டும் தான் இருக்கு. சோ நம்ம அதை மட்டும் எடுத்துக்கலாம். எஸ் லிமிட்டடோட கிரெடிட்டார்ஸ், ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகே, எஸ். ட்ரேட் பேயபிள்ன்றது கரண்ட் லயபிலிட்டில வரும். இப்ப முடிஞ்சு போச்சு லயபிலிட்டி எல்லாமே. அசெட் பாத்தீங்கன்னா சன்ட்ரி அசெட், சன்ட்ரி அசெட் ரெண்டுமே இருக்கு. சன்ட்ரி அசெட்ன்றது எதுல வரும் அப்படின்னா டான்ஜிபிள் அசெட்ல வரப்போகுது. அப்ப 200 பிளஸ் 1800 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 2000. ஓகேவா? அடுத்து இன்டான்ஜிபிள் அசெட். இன்டான்ஜிபிள் அசெட் இப்ப நம்ம குட்வில் கண்டுபிடிச்சோம் இல்லையா 102, அதுதான் இன்டான்ஜிபிள் அசெட். ஓகே, எஸ். எல்லாமே போட்டாச்சு. இப்ப இவ்வளவுதான். அசெட்ல இருக்குது, லயபிலிட்டில இருக்குது, எல்லாமே நம்ம நோட்ஸ் போட்டுட்டோம். இப்ப வந்து இத வச்சு நம்ம பேலன்ஸ் ஷீட் போடலாம். ஓகே, இப்ப இது மூணும் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட் அண்ட் இது ரெண்டும் பாத்தீங்கன்னா அசெட் சைடு வரப்போகுது. இதோட நம்ம வந்து மைனாரிட்டி இன்ட்ரெஸ்டும் நம்ம லயபிலிட்டி சைடு போடுவோம். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்தது 130. ஓகே, இப்ப போடலாமா? எஸ். பாருங்க, இதுதான் நம்மளோட ஃபார்மெட். ஷேர் கேபிட்டல் 1400, அப்புறம் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 72,
மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 130, அதை போட்டுக்கலாம். அடுத்து கரண்ட் லயபிலிட்டிஸ், கரண்ட் லயபிலிட்டியில ட்ரேட் பேயபிள் 500. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 2102. ஓகேவா? எஸ். இப்போ இதை பாருங்க, டான்ஜிபிள் அசெட் 2000, அதுக்கப்புறம் இன்டான்ஜிபிள் அசெட் 102. ஓகே, இங்க வந்து ஒருவேளை கரண்ட் அசெட்லாம் எதா இருந்திருந்தா அதுவும் வந்திருக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2102. ஓகே, டேலி ஆயிடுச்சு நமக்கு பேலன்ஸ் ஷீட். ஓகே, புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? எஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட் வீடியோல வேற ஏதாவது டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷண்ட் லிசனிங்.